பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. தேவிக்கு என்னமா இது? காலையிலேயே எங்க கிளம்பிட்ட? ஏங்க இது என்னங்க கேள்வி? இன்னைக்கு நம்ம மீராவுக்கும் மேகாவுக்கும் பர்த்டேங்க. அதனால தாங்க ரெண்டு பேர் மேலேயும் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு கோவிலுக்கு போறேன். ஆமா தேவிக்கு, இன்னைக்கு மீராவுக்கு மேகாவுக்கு பர்த்டே தான். ஆனா ரெண்டு பேர் மேலேயும் எதுக்கு தேவிக்கு அர்ச்சனை? நம்ம மீரா மேல மட்டும் பண்ணினா பத்தாதான் என்ன? ஏங்க இதுக்கு என்னங்க கேள்வி? ரெண்டு பேருக்கும் தானங்க இன்னைக்கு பர்த்டே. அப்போ ரெண்டு பேர் மேலேயும் தானங்க அர்ச்சனை பண்ணணும். அதோட வருஷம் நான் ரெண்டு பேர் மேலேயும் தானங்க அர்ச்சனை பண்ணுவேன். அப்புறம் என்னங்க இந்த வருஷம் மட்டும் புதுசா கேக்குறீங்க? தேவிக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. நம்ம பொண்ணு மேகா இறந்துட்டா, அதுதான் உண்மை. இறந்தவங்க மேல யாரும் அர்ச்சனை பண்ண மாட்டாங்கம்மா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ தேவிக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. போதுங்க, நிறுத்துங்க. நல்ல நாள் அதுவுமா என் பொண்ணு இறந்துட்டான்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நான் தான் சொல்றேன்ல, ஏதோ ஒரு மூலையில என் பொண்ணு மேகா உயிரோட தான் இருப்பான்னு. அப்புறம் எதுக்காகங்க அடிக்கடி அவ இறந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, வருஷம் மீரா மேகா ரெண்டு பேர் மேலேயும் நான் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வருஷமும் நான் பண்ணுவேங்க. ஐயோ தேவிக்கு, உனக்கு உண்மையை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு சத்தியமா தெரியல தேவிக்கு. தேவிக்கு நம்ம பொண்ணு மேகா அன்னைக்கு இறந்துட்டா. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு மீரா மட்டும்தான். தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோ தேவிக்கு. இறந்து போனவங்க மேல யாரும் அர்ச்சனை பண்ண மாட்டாங்க தேவிக்கு. இத்தனை வருஷம் நீ பண்ணினதே தப்பு தேவிக்கு. தயவு செஞ்சு இதுக்கப்புறமும் அதே தப்பு பண்ணாத. இல்ல இல்ல இல்ல, யாரு என்ன சொன்னாலும் என் பொண்ணு மேகா உயிரோட தான் இருக்கா. அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவ பேர்ல நான் அர்ச்சனை பண்ணதான் போறேன். ஐயோ தேவிக்கு. அடி என்னாச்சு? நீங்களும் மம்மி இப்ப எதுக்காக இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க? விக்ரம், நீ இது என்னன்னு கேளுடா. இன்னைக்கு நம்ம மீராவுக்கும் மேகாவுக்கும் பர்த்டே தானடா. அவங்க ரெண்டு பேர் மேலேயும் அர்ச்சனை பண்ண போறேன்டா. அது தப்பாடா? விக்ரம், உங்க அம்மாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலடா. நீயாச்சும் சொல்லி புரிய வைடா. இறந்தவங்க மேல யாரும் அர்ச்சனை பண்ண மாட்டாங்க விக்ரம். தயவு செஞ்சு அவளுக்கு சொல்லி புரிய வைடா. இத்தனை வருஷம் அவ அதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்கா. இந்த வருஷமும் அதே தப்பு பண்ண போறேன்னு சொல்றா விக்ரம். தயவு செஞ்சு அம்மாவுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லு விக்ரம், ப்ளீஸ். விக்ரம், என்னடா அமைதியா இருக்க? அம்மா கிட்ட எடுத்து சொல்லுடா. டாடி, அம்மா தான் ஆசைப்படுறாங்களே டாடி, விடுங்க டாடி. ரெண்டு பேர் மேலேயும் அர்ச்சனை பண்ணிட்டு வரட்டும். வாட் விக்ரம், என்னடா இது? நீ அம்மாவுக்கு சொல்லி புரிய வைப்பன்னு பார்த்தா நீ என்ன விக்ரம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? டாடி, அம்மா தான் ஆசைப்படுறாங்கல்ல, விடுங்க டாடி. மாம், கோவிலுக்கு டைம் ஆகுது பாருங்க, நீங்க கிளம்புங்க மாம். பாத்தீங்களா, விக்ரமே சொல்றான். அப்புறம் என்னங்க? இங்க பாருங்க, கோவிலுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேங்க. இல்ல தேவிக்கு, அது ஐயோ போதுங்க, தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க. நான் கோவிலுக்கு கிளம்புறேன். மா, ரேணு அழைச்சிட்டு போலாம்ல? இல்ல விக்ரம், ரேணு சஞ்சு ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கான்னு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. பரவாயில்ல விக்ரம், பக்கத்துல தானே கோவில் இருக்கு, நான் பத்திரமா போயிட்டு வந்துடுறேன். மாம் அப்ப இருங்க, நான் வேணும்னா வரேன். ஐயோ பரவாயில்ல விக்ரம், பக்கத்துல தானே கோவில் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். தேவிக்கு, சரி இரு, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம். இல்லங்க, உங்களுக்கு தான் மூட்டு வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பக்கத்துல தானே கோவில் இருக்கு, நான் போயிட்டு அரை மணி நேரத்துல வந்துருவேன். சரி தேவிக்கு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். விக்ரம், என்னடா இது? நீயாச்சும் அம்மாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பேன்னு பார்த்தா நீயும் இப்படி சொல்ற. டாட், நம்ம யாரு என்ன சொன்னாலும் அம்மா கேட்க போறது இல்ல. அவங்களுக்கு இதுதான் சந்தோஷத்தை தருதுன்னா இருக்கட்டுமே டாட். இப்ப அதனால என்ன, விடுங்க டாட். என்னமோ போடா. கடவுளே, சென்னை வந்ததுல இருந்து எனக்கும் என் அம்மா மாதிரி மேகா உயிரோட இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. ஏன் என்னன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. கடவுளே, இன்னைக்குதான் என் பொண்ணு மீராவும் மேகாவும் பிறந்த நாள். நானும் இத்தனை வருஷமா என் பொண்ணுங்க ரெண்டு பேர் மேலேயும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என் மேல மட்டும் கருணையை காட்டவே மாட்டேங்கிறீங்க. என் பொண்ணு மேகாவை இப்பதான் என் கண்ணில் காட்ட போறீங்க. நானும் ஒரு வருஷமும் என் பொண்ணு மேகா என் கண்ணில் பற்ற மாட்டாளான் தான் உங்க சன்னதிக்கு வந்துகிட்டு இருக்கேன். ஆனா எதுக்காக என் பொண்ணு மேகாவை என் கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க? எப்பதான் அவளை என் கண்ணில் காட்டுவீங்க? அடடா, நீங்களா? எப்படி இருக்கீங்க? அட நீங்களா?
வாங்க லக்ஷ்மி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தேவகி. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன் லக்ஷ்மி. என்னாச்சு தேவகி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அம்மா என்னாச்சு, ஏன் ரேணு வரல? சஞ்சு ரொம்ப அழுதா, அதான் நான் மட்டும் கோவிலுக்கு வந்த லக்ஷ்மி. தேவகி, நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் உங்களை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ரொம்ப நேரமாக நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்க. என்னாச்சுங்க? இல்ல அது ஐயோ பரவாயில்லைங்க, சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம். அது ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருந்தீங்க, பார்க்க மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டுட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐயோ தேவிகி, என்னாச்சு? ப்ளீஸ் அழாதீங்க. இல்ல லக்ஷ்மி, என்னால முடியல லக்ஷ்மி, முடியல. தேவிகி ப்ளீஸ் அழாதீங்க. என்னால முடியல லக்ஷ்மி, முடியல. இன்னைக்கு தான் லக்ஷ்மி நான் உங்ககிட்ட சொன்னல, எனக்கு ஒரு பையன் 2 பொண்ணுன்னு. 2 பொண்ணுங்களுக்கும் இன்னைக்கு தான் லக்ஷ்மி பிறந்த நாள். தேவிகி, என்ன இது, உங்கள் 2 பொண்ணுங்களுக்கும் பிறந்த நாள் சொல்கிறீங்க? நல்ல நாள் அதுவுமா? இப்படி நீங்கள் அழுதா எப்படி தேவிகி? எல்லாம் நல்லதா நடந்துருந்துச்சுன்னா நான் அழுதுருக்க மாட்டேனே லக்ஷ்மி. ஆனா அப்படி நடக்கலையே. தேவிகி, என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியலை. சொல்றேன் லக்ஷ்மி, சொல்றேன். எனக்கு என் மனசுல உள்ள பாரத்தை யார்கிட்டயாச்சும் இறக்கி வைக்கணும்னு தோணுது லக்ஷ்மி. நான் உங்ககிட்டயே இறக்கி வைக்கிறேன். உங்ககிட்ட சொன்னல லக்ஷ்மி, நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பெங்களூர் போனோம். இப்போ மறுபடியும் என் பையன் விக்ரம்காக தான் நாங்கள் சென்னைக்கு வந்தோன்னு. நாங்கள் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு லக்ஷ்மி, ஒரு காரணம் இருந்துச்சு. தேவிகி? ஆமா லக்ஷ்மி, ஆமா. என்னோட மூத்த பையன் தான் விக்ரம். அவனுக்கு அப்போ 4 வயசு. அவனுக்கு அப்புறம் 2 ரெட்டை குழந்தைங்க. ஒன்று மீரா, இன்னொன்று மேகா. 2 பேருக்கும் 1 வருஷம் முடிஞ்சு அன்னைக்கு தான் முத பர்த்டே. விக்கி இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏங்க, என்ன தேடுறது இருக்கட்டும். அம்மா, ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டீங்கல்ல, எல்லாரும் சரியா வந்துருவாங்கல்ல? என்னது விக்கி இது? நம்ம வீட்டு இளவரசிங்களோட முதல் பிறந்த நாள் இன்னைக்கு. எல்லாருமே இன்வைட் பண்ணியாச்சுமா. எல்லாரும் சாயந்தரம் வந்துருவாங்க, சரியா? சரிங்க, கேட்டரிங்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? விக்கி, எல்லாரும் ஆன் டைமுக்கு வந்துருவாங்கம்மா. நீ கொஞ்சம் பதட்டப்படாம இரு, சரியா? இப்போதைக்கு நம்ம 5 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம், சரியா? சரிங்க. அம்மா, இது என்ன கையில? என்ன தேவிக்கு இது? இன்னைக்கு நம்ம மீரா மேகாவோட முதல் பிறந்த நாள். அதான் தேவிக்கு கோல்ட் வித் டைமண்ட்ல 2 பேருக்கும் ஒரு செயின் வாங்கியிருக்கேன், ஒரே மாதிரி. என்ன டைமண்ட்லயா? ஏங்க என்னங்க இது, கோல்ட்ல வாங்கினா பத்தாதா? தேவிக்கு நான் செயினே டைமண்ட்ல தான் எடுக்கலான்னு இருந்தேன். நீ தான் ஏதாச்சும் சொல்லுவேன் தான் செயினை கோல்டுலயும் டாலரை மட்டும் டைமண்ட்லயும் எடுத்திருக்கேன். என்ன தேவிக்கு இது? நம்ம சேர்க்கிற சொத்து எல்லாமே நம்ம பசங்க 3 பேருக்கும் தானே. அப்புறம் என்ன தேவிக்கு? முதல்ல வா தேவிக்கு, இந்த செயினை என் பொண்ணுங்க 2 பேர் கழுத்துலயும் போட்டு விட்டு அழகு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. வா தேவிக்கு. ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம பசங்க 3 பேருக்காக தான். ஆனா மீராவும் மேகாவும் குழந்தைங்க, முத பர்த்டே தான். அவங்களுக்கு இவ்ளோ காஸ்ட்லியா தேவையா? ஐயோ போதும் தேவிக்கு, இன்னைக்கு ஏதாச்சும் சொல்லாத. அம்மா, விக்ரம் மேகா மீராலாம் எங்க? விக்ரம் மீரா மேகா கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. சரிங்க, நேரம் ஆகுது. சீக்கிரம் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா தான் ஈவினிங் பார்ட்டிக்கான எல்லா வேலையும் நம்ம பார்க்க முடியும். ஐயோ ஆமா தேவிக்கு, டெக்கரேஷன் பாதி தான் முடிச்சிருக்காங்க. நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மீடியா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கேட்டரிங்ல இருந்து ஆள் வந்துருவாங்க. அப்புறம் கெஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம், சரியா? சரிங்க, அப்ப வாங்க. விக்ரம் மீரா மேகா 3 பேரை அழைச்சிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். என்னடா இது? மீரா ஏன் அலறா? எனக்கு தெரியல டாடி. மீரா அழுதுகிட்டே இருக்கா. ஆனா மேகா தான் குட் கேர்ள் டாடி. மேகா என்ன பார்த்து எப்பவுமே சிரிச்சிட்டே தான் இருப்பா. மீரா ரொம்ப பேட் கேர்ள், அழுதுகிட்டே இருக்கா. அச்சச்சோ, மீரா இங்க பாருங்க, அம்மா பாருங்க, அம்மா பாருங்க. அழக்கூடாதுடா. குட் கேர்ள். போங்க மம்மி. மீரா இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு தான் இருந்தா. நீங்க வந்தோனே சிரிக்கிறா. எனக்கு மீரா பிடிக்கல, மேகா தான் பிடிச்சிருக்கு. விக்ரம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. 2 பேருமே உன்னோட தங்கச்சி தான், சரியா? ஆமால, சாரி டாடி, தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு மீராவும் பிடிக்கும், மேகாவும் பிடிக்கும். சரி சரி, போதும் போதும். கோவிலுக்கு போறதுக்கு நேரம் ஆயிட்டு. 3 பேர் வாங்க, கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆமால, இன்னைக்கு மீராக்கும் மேகா
ஆமா விக்ரம், கேக் எல்லாம் வெட்டணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போகணும்ல. அதனால இப்ப நம்ம 5 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வருவோம், சரியா? ஐயோ மறந்தே போயிட்ட பாரு, மீரா குட்டி மேகா குட்டி, அப்பா உங்களுக்காக செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அப்பாவே என் கையால உங்களுக்கு போட்டு விடுவேனா? விக்ரம், செயின்ல உனக்கு போட தெரியாதுடா, டாடியே போட்டு விடட்டும், சரியா? போங்க மம்மி. சரி ஓகே, டாடியே போட்டு விடட்டும். ஆனா நான் பாக்குறேன். சரிடா. ஏங்க சீக்கிரம் செயின் போடுங்க, டைம் ஆகிட்டு இருக்கு பாருங்க. கோவிலுக்கு போக வேண்டாமா? சரி தேவிக்கு. ஏங்க பாத்துங்க, பொறுமையா போட்டு விடுங்க. சரிமா தேவிக்கு. டாடி பொறுமையா போட்டு விடுங்க, மீராக்கும் மேகாக்கும் வலிக்க போகுது. ஏங்க உண்மையாவே செயின் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா ரொம்ப பெருசா இருக்கேங்க. இருக்கட்டும் தேவிக்கு, இதை விட பெருசாலாம் பார்த்தேன். ஆனா என்ன பண்றது, நீ திட்டுவியே தான் சின்னதா வாங்கிட்டு வந்தேன். என்ன இதை விட பெருசாவா? ஏங்க இதுவே ரொம்ப பெருசா இருக்குங்க. முதல்ல ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே 2 பேர் கழுத்துல உள்ள செயினை கலட்டி வைக்கணும். விளையாட்டுன்னு தொலைச்சிட போறாங்க. சரிங்க, நேரமாகுது, கிளம்பலாமா? சரிமா தேவிக்கு. என்னங்க இது, கோவில் இவ்ளோ கூட்டமா இருக்கு. இவ்ளோ கூட்டமா இருக்குன்னு நான் நினைக்கவே இல்ல. அம்மா தேவிக்கு, இன்னைக்கு கோவில் ரொம்ப கூட்டமா இருக்கு. வர்றப்ப பாரு, காரை கூட பார்க் பண்ணவே முடியல. அதோட மீரா வேற அழுதுகிட்டே இருக்கா கூட்டத்தை பார்த்ததுல இருந்து. ஆமாங்க, மீராக்கு தான் கூட்டமா இருந்தா பிடிக்காதுல்ல. ஆனா மேகா நல்லா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கா. ஆமா தேவிக்கு, மீராவுக்கு கொஞ்சம் கசகசன்னு இருந்தாவே போதும், அழ ஆரம்பிச்சிருவாள். அதோட ட்ரெஸ் பாப்பாவுக்கு ரொம்ப குத்துதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்கா. சரிமா தேவிக்கு, நம்ம வந்த வழியில போனோம்னா கண்டிப்பா நம்ம கோவில் விட்டு வெளியில போகவே முடியாது. நம்ம ஒண்ணு பண்ணலாம், நான் காரை போய் இப்படியே எடுத்துட்டு தெற்கு பக்கமா வந்துடுறேன். நீ விக்ரமையும் நம்ம மேகாவையும் கூப்பிட்டுட்டு நீ தெற்கு பக்கம் வந்துடுறியாமா? ஏங்க மீராவையும் தூக்கிட்டு எப்படிங்க போவீங்க? கொடுங்க, மீராவையும் நானே வச்சுக்கிறேன். 3 பசங்களையும் கூப்பிட்டுட்டு நான் தெற்கு வாசல் வழியா வந்துடுறேன். நீங்க அப்படியே கார் எடுத்துட்டு வந்துருங்க, சரியா? தேவிக்கு, மீராவுக்கு இந்த இடமே ரொம்ப கசகசன்னு இருக்கு. அதனாலதான் அவ அழுதுகிட்டே இருக்கா. அவளை கொஞ்சம் வெளியில கூப்பிட்டு போனோம்னா அழுகே தானா நிறுத்திடுவா. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நீ விக்ரமையும் மேகாவையும் மட்டும் பத்திரமா தெற்கு பக்கம் வழியா கூப்பிட்டு வந்துரு, சரியா? நீங்க சொல்றது சரிதான். கொஞ்சம் வெளியில கூப்பிட்டு போனீங்கன்னா பாப்பா அழுகையை நிறுத்துவா. சரிங்க, நீங்க கார் எடுத்துட்டு தெற்கு பக்கம் வந்துருங்க. நான் விக்ரமையும் மேகாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன். டாடி டாடி, நானும் உங்க கூட வரேன். என்ன நீயும் வரியா? விக்ரம், நீ மம்மி கூட இங்கே இரு, சரியா? டாடி காரை எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவா, ஓகே? இல்ல விக்ரம், டாடி சொல்றத கேளுங்க. ஏங்க அவன் தான் உங்க கூட வரேன்னு சொல்றானே, அப்புறம் என்னங்க? பேசாம அவனே அழைச்சிட்டு போயிருங்க. நான் மேகாவை மட்டும் தூக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் வந்துடுறேன், சரியா? அப்படின்னு சொல்றியா? சரி தேவிக்கு, 2 பேரும் தெற்கு பக்கமா வந்துருங்க. விக்ரம் வாடா. என்னடா இது, கோவில் நல்லா கூட்டமா இருக்கு. நல்ல செம்மையா ஏதாச்சும் அடிக்கலான்னு பார்த்தா எதுவுமே சிக்க மாட்டேங்குது. பாக்குறது பூரா கவரிங்னு நல்லாவே தெரியுது. அதான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். கோயில் நல்லா கூட்டமா இருக்கு, ஏதாச்சும் பெருசா அடிக்கலான்னு பார்த்தா எதுவுமே சிக்க மாட்டேங்குது. அப்படியே சிக்கினாலும் ரொம்ப சின்னதா இருக்குது. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அடிக்க போறோம். நல்லா பெருசா அடிச்சா தானடா மாப்பிள்ள நல்லா இருக்கும். இப்போ சின்னடா பண்றது. அட சிறுடா, அவசரப்பட வேண்டாம். அடிக்கிறதா அடிக்கிறோம், ரிஸ்க் எடுக்கிறதா எடுக்கிறோம். நல்லா பெருசாவே அடிச்சிடலாம். ஏய் மாப்பிள்ள, அங்க பாருடா. ஏய், அங்க யாருடா இருக்கா? ஒரு அம்மா ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்க. ஏய், அந்த குழந்தை கழுத்தை பாருடா, எவ்வளவு பெரிய செயின் தொங்குது பாருடா. அப்பா, பார்த்தாவே தெரியுது மாப்பிள்ள. இதை மட்டும் அடிச்சோன்னா போதும்டா. இதை அடிக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணா எடுக்கலாம்டா மாப்பிள்ள. அட ஆமா, பாக்குறதுக்கே நல்லா பல இருக்கு. டேய் மச்சான், நீ சொல்ற மாதிரி இதை அடிச்சா போதும்டா. 1 வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிடலாம். சரி மச்சான், வா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு டைம் பார்த்து அந்த குழந்தை கழுத்துல உள்ள செயினை அடிச்சிடலாம். அப்பா, உங்க டாடி சொன்ன மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் கூட்டம் கம்மியா தாண்டா இருக்கு. மேகா குட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கோவிலை விட்டு வெளியில போயிடலாம், ஓகே? ஐயோ மன்னிச்சிடுங்கம்மா, அதை நான் கவனிக்கல, தெரியாம இடிச்சிட்டேன். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ஐயோ பாவம், இந்த அம்மா எல்லா பூவையும் தனியா அள்ளிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் தெரியாம இடிச்சிட்டோம். நம்ம பேசாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நம்மளால தானே எல்லா பூவும் கீழே கொட்டிச்சு. அவங்களுக்கு அட்லீஸ்ட் பூ அள்ளுறதுக்காச்சும் ஹெல்ப் பண்ணலாம். குட்டி, ஒரு 5 நிமிஷம்டா. அம்மா பாட்டிக்கு எல்லா பூவையும் அள்ளி கொடுத்துட்டு பாப்பாவை மறுபடியும் தூக்கிக்கிறேன். பாப்பா எங்கேயும் போக கூடாது, இங்கே தான் உட்காந்துருக்கணும், சரியா? மச்சான் வாடா, லட்டு மாதிரி சான்ஸ்டா. அந்த அம்மா குழந்தை பக்கத்துல வச்சுட்டு அந்த பாட்டிக்கு பூ அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்களா. டே மச்சான், இதை விட்டா வேற சான்ஸ் இல்ல. பேசாம அந்த குழந்தை கழுத்துல உள்ள செயினை அறுத்துட்டு வந்துடலாம்டா. அட ஆமா டே, பக்கத்துல கூட பெருசா ஆளுங்க யாரும் இல்ல. இதாண்டா சரியான நேரம். செயினை போய் அறுத்துட்டு வந்துட வேண்டியதான். ரொம்ப நன்றிமா. ஐயோ பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? என் மேல தானே தப்பு இருக்கு. சரிங்கம்மா, பார்த்து பத்திரமா போங்க. சரி தாயி, சரி. கொஞ்சம் பார்த்து பத்திரமா வந்திருக்கலாம். பாவம், தேவையில்லாம அவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டோம். மேகா குட்டி, ஐயோ என்னது, மேகாவை காணோம். மேகா, மேகா குட்டி, மேகா, மேகா எங்கடா
தேவிகி என்னம்மா இது எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்றது இங்க நின்னுட்டு இருக்கேன் தேவிகி. நம்ம மேகாவை பாத்தீங்களா? மேகாவை பாத்தீங்களா? என்ன மேகாவை பாத்தீங்களாவா? தேவிகி என்ன பேசுற நீ? மேகாவை நீ தானே வச்சிருந்த? ஐயோ ஆமாங்க, மேகாவை நான் தான் வச்சிருந்தேன். மேகாவை தூக்கிட்டு வரும்போது ஒரு பாட்டி மேல இடிச்சிட்டாங்க. பூவெல்லாம் கீழே கொட்டிருச்சுங்க. மேகாவை பக்கத்துல வச்சுட்டு அந்த பாட்டிக்கு பூவெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா மேகாவை காணுங்க. தேவிகி என்னம்மா சொல்ற நீ? மேகாவை காணுமா? இல்ல தேவிகி, மேகா இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா தேவிகி. நீ வா நம்ம ஒரு வாட்டி போய் தேடலாம் வா. சரிங்க, வாங்க தேடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. மேகா கடிச்சிருவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. டாடி, மம்மி அழுறாங்க. மேகா எங்க டாடி? விக்ரம், மேகா இங்கதான் விக்ரம் எங்கேயாச்சும் இருப்பா. தேவிகி நீ சீக்கிரம் வா, நம்ம போய் தேடலாம். மேகா இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா. இது மேகாவை எங்க தெரியும் காணுமேங்க. நான் தானே இன்னும் நல்லா கவனமா இருந்திருக்கணும். மேகா எங்க போயிருப்பா? எனக்கு என் பொண்ணு இப்பவே வேணும். என் பொண்ணை இப்பவே பார்க்கணும். ஐயோ தேவிகி, கடவுளே என்ன இது கோவில் ஃபுல்லா தேடிட்டோம், எங்க பொண்ணை காணும். தேவிகா அல்லாத தேவிக்கு போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கோமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா. ப்ளீஸ்மா அல்லாதம்மா. இல்லைங்க, இல்ல. மேகா காண போய் ரொம்ப நேரம் ஆகுதுங்க. எங்க போனா ஏது போனான்னு எதுவுமே தெரியலங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எங்க மேகா கிடைச்சிருவாள். மேகா மட்டும் கிடைக்கலன்னா சத்தியமா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். தேவிகா அல்லாதம்மா, மேகா கண்டிப்பா கிடைச்சிருவாமா. போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கோமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ப்ளீஸ் தேவிக்கு அல்லாதம்மா, அல்லாது. டேய் என்னடா நீ குழந்தை கழுத்துல உள்ள செயினை மட்டும் அறுத்துட்டு வருவேன்னு பார்த்தா இப்படி குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்க. நீ பைத்தியமாடா நீ? ஏய் நான் என்னடா பண்றது? செயினை தாண்டா அறுக்க போனேன். ஆனா இந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிட்டான். அதனால தாண்டா வாயை பொத்தி வெயில கூப்பிட்டு வந்துட்டேன். ஐயோ எல்லாம் சரிடா, இந்த குழந்தை என்னடா பண்றது? வந்ததுல இருந்து நசன்னு அழுதுகிட்டே வேற இருக்குது. டேய் பேசாம கோவிலே போய் இந்த குழந்தைய விட்டுட்டு வந்துடலாம்டா, வாடா. எனக்கும் அதாண்டா தோணுது. சி வந்ததுல இருந்து நசன்னு அழுதுகிட்டே இருக்கு. ஏன்டா இது செயினா அறுத்தோன்னு இருக்குது. சரிடா ஒன்னு பண்ணு, நீ போய் கோவில்ல நிலவரை எப்படின்னு போய் பார்த்துட்டு வா. பார்த்துட்டு இந்த குழந்தைய தூக்குன இடத்துல போய் விட்டுட்டு வந்துடலாம், சரியா? ஹே சி வாய முடு, கத்தியே காட்டி கொடுத்துரு போல இருக்கு. ஹே வாய முடு. என்னடா கோவில போய் பாத்தியா? குழந்தை போய் விட்டுட்டு வந்துடலாமா? இப்ப போனோம்னா போலீஸ் கிட்ட நல்லா தொக்கா மாட்டிப்போம். டேய் ஏதோ பெரிய இடம் போலடா, போலீஸ் அவ்வளவு குமிஞ்சு கிடக்கு. அது மட்டும் இல்ல எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப போனோம் அவ்வளவுதான், காலஃபுல்லா உட்காந்து கழித்துங்க வேண்டியதா. டேய் இங்க பாரு மச்சான், நம்ம பேசாம குழந்தைய அப்படியே இந்த இடத்துல விட்டுட்டு ஓடிடலாம், சரியா? ஏய் என்னடா பேசுற நீ? ஏற்கனவே இந்த இடத்துக்கு வரும்போது நிறைய பேர் இந்த குழந்தைய நம்ம கையில வச்சிருக்கிறத பார்த்தாங்க. இப்ப போகும்போது இந்த குழந்தை கையில இல்லாத பார்த்தாங்க, அவ்வளவுதான். மச்சான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, பேசாம அதை பண்ணிடுவோமா? என்னடா சீக்கிரம் சொல்லி தோல, நேரம் வேற இல்ல. தேடிக்கிட்டு போலீஸ் இது வரைக்கும் வந்துட போறாங்க. இல்ல மச்சான், இந்த குழந்தைக்கு விட்டுட்டு போனோம் அவ்வளவுதான், கத்தியே காட்டி கொடுத்துரும். பேசாம ஒண்ணு பண்ணலாம், ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குடா, அது வாசல்ல போட்டு போயிடலாம். எப்படியா இருந்தாலும் அவங்க போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அப்புறம் போலீஸ் அப்படி இப்படின்னு விசாரிச்சு எப்படியாச்சும் உங்க அம்மா அப்பா கிட்ட சேர்த்துருவாங்கடா. பேசாம அதை பண்ணிடலாம், சரியா? சீக்கிரம் வா, கிளம்பலாம். டேய் இதுக்கு நம்ம பேசாம இந்த குழந்தை இங்கே விட்டுட்டு போலாமேடா. மண்ணா கட்டி டேய் எத்தனை பேர் பார்த்துட்டு போறாங்க பாரு இந்த குழந்தைய நம்ம கையில வச்சிருக்கிறத. ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்றதா இப்போதைக்கு நல்லது. ஃபர்ஸ்ட் காலி பண்ணலாம். என்னடா குழந்தைய கேட்ல போட்டு வந்துட்டல? அதெல்லாம் போட்டு வந்துட்டேன்டா. டேய் இதுக்கு மேல இங்க நிக்கிறது சேஃப் இல்ல, சீக்கிரம் வா கிளம்பலாம். என்னாச்சு? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களே, என்ன சொன்னாங்க? குழந்தைய பத்தி சொன்னீங்களா? இல்ல மதர், ரொம்ப அலட்சியமா பதில் சொல்றாங்க. மிஸ்ஸிங் கேஸா? இதோட 10 மிஸ்ஸிங் கேஸ் வந்துட்டு நாங்க எத்தனை கேஸை தான் பாக்குறது? ஆசிரமத்துக்கு தானே வந்துச்சு, குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு தானே ஆசிரமத்தை கட்டி வச்சிருக்கீங்க, அப்புறம் என்ன நீங்களே வளங்கன்னு ரொம்ப அலட்சியமா பதில் சொல்லி அனுப்பிட்டாங்க மதர். என்ன மாணிக்கம் சொல்றீங்க? குழந்தையோட டீடைல்ஸ் கூட கேட்கலையா? இல்ல மதர், நான் சொல்றத காதுல கூட வாங்கல. ஏதோ அமைச்சர் வராரு, பந்தோபஸ்து கொடுக்கணும்னு எல்லாருமே கிளம்பிட்டாங்க மதர். எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தை யாரு என்னன்னு எதுவுமே தெரியல மதர். பேசாம இந்த குழந்தையும் நம்ம ஆசிரமத்திலேயே வளர்த்துடலாம் மதர். ஆசிரமத்துல வளர்க்கறத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல மாணிக்கம். ஏன்னா எத்தனையோ குழந்தைகளை நம்ம வளர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா பாவம் பெத்தவங்க தேடுவாங்கல்ல, அந்த பதட்டம் கொஞ்சம் கூட இந்த போலீஸ்காரங்களுக்கு இல்ல. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த குழந்தைய ஆசிரமத்திலேயே வச்சுக்கலாம். பெத்தவங்க யாராச்சும் தேடி வந்தாங்கன்னா அன்னைக்கு கொடுத்துடலாம். சரிங்க மதர். ஐயோ என்ன சொல்றீங்க? அப்புறம் என்னாச்சு? உங்க பொண்ணு மேகா கிடைச்சிட்டால? இல்ல லட்சுமி, இல்ல. அன்னைக்கு கோவில் ஃபுல்லா நாங்க போலீஸ் எல்லாருமே தேடினோம், ஆனா எங்க மேகா கிடைக்கவே இல்லை.
அப்புறம் நைட் ஒரு 2 மணி இருக்கும், போலீஸ் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி பக்கத்துல உள்ள ஒரு ஏரியில ஒரு வயசு பொன் குழந்தை ஒண்ணு இருக்கு. தண்ணியிலே இருந்ததுனால குழந்தையோட முகம்லாம் செதஞ்சு போயிருக்கு. நீங்க சொன்ன அங்க அடையாளம் எல்லாமே அந்த குழந்தையோட மேட்ச் ஆகுது. ஒரு தடவை நீங்க வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் பொண்ணு மேகா அது இல்லைன்னு. அப்புறம் எங்க வீட்டுக்காரவங்க போனாங்க. போயிட்டு அவங்க பாக்குறதுக்கு நம்ம மேகா மாதிரி தான் அந்த குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல லக்ஷ்மி. என் பொண்ணு உயிரோட தான் இருக்கா. எனக்கு அது தோணிக்கிட்டே இருக்கு. நான் எல்லார்கிட்டையும் கெஞ்சினேன், கதறினேன் அந்த பொண்ணு நம்ம பொண்ணு இல்லைன்னு. ஆனா இல்லை, யாருமே நம்பல லக்ஷ்மி, யாருமே நம்பல. போலீஸும் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி உங்க பொண்ணு நாங்க பணமா கொடுத்துட்டோம், அதனால கேஸை க்ளோஸ் பண்றோன்னு க்ளோஸும் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பித்து பிடிச்ச மாதிரி இருந்த பைத்தியம் பிடிக்காத குறை ஒண்ணுதான் லக்ஷ்மி. அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டுக்காரு சென்னை வேண்டான்னு சொல்லிட்டு என்ன பெங்களூருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு லக்ஷ்மி, என் பொண்ணு ஏதோ ஒரு மூலையில உயிரோட தான் இருக்கான்னு. அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன தேடி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு லக்ஷ்மி. ஐயோ கடவுளே, என்ன இது ஒரு கொடுமை! இந்த மாதிரி ஒரு கொடுமை எந்த ஒரு தாய்க்குமே வரக்கூடாது. பாவம் தேவிக்கு அவங்க கண்ணில் எவ்வளோ வலி வேதனை இருக்கு. எத்தனை வருஷமா அவங்க இதே வலியோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ கூட அவங்க பொண்ணு உயிரோடு இருக்காங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, அவங்க நம்பிக்கையை பொய்யாக்காம அவங்க அவங்க பொண்ணு உயிரோடு இருந்தா அவங்க கண்ணு முன்னாடி காட்டிடுங்க. ஒரு பெத்த அம்மாவா என்னால் அவங்க வேதனையை புரிஞ்சுக்க முடியுது. கடவுளே, தேவிக்கு அழாதீங்க தேவிக்கு. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. ஏன்னா நானும் 2 பொன் குழந்தைங்களுக்கு அம்மா தான். கவலைப்படாதீங்க, உங்க நம்பிக்கை கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்கும். உங்க பொண்ணு நீங்க நம்புற மாதிரி உங்களை தேடி வருவா தேவிக்கு. நானும் அதே நம்பிக்கையில தான் இருக்க லட்சுமி. எல்லாரும் சொல்றாங்க என் பொண்ணு மேகா இறந்துட்டா, அவ திரும்பி வர மாட்டான்னு. ஆனா ஒரு அம்மாவை என்னால அதை ஏத்துக்க முடியல லட்சுமி. என் பொண்ணு ஒரு நாள் வருவான்னு எனக்கு தோணுது. இதோ இப்ப வரைக்கும் அவளுக்கு அவதான் இந்த உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க. கண்டிப்பா நான் சாகிறதுக்குள்ளார என் பொண்ணு ஒரு வாட்டியாச்சும் பார்த்துருவேன் லட்சுமி, பார்த்துருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேவிக்கு கவலைப்படாதீங்க, சீக்கிரம் எல்லாம் நல்லா தான் நடக்கும். அழாதீங்க தேவிக்கு. கோவிலுக்கு வந்து நீங்க ரொம்ப நேரம் ஆகிட்டு நினைக்கிறேன். வீட்டுல எல்லாரும் தேட போறாங்க, கிளம்புங்க முதல்ல. ஆமா லட்சுமி, எல்லாரும் கண்டிப்பா தேடுவாங்க. நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு ஏதோ தெரியல. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் மனசெல்லாம் லேசான மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி லட்சுமி. அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க தேவிக்கு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் கேட்கறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக எனக்கு எபிசோடு வந்து பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து நெஞ்சம் பேசுதே சீரீஸோட 200வது எபிசோடு. உண்மையாகவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நான் நெஞ்சம் பேசுதே ஸ்டார்ட் பண்ணும்போது 200 எபிசோட்லாம் வருவேன்னு சத்தியமாக நான் நினைக்கவே கிடையாதுங்க. இது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். நான் எப்படி ஒரு 150 எடுத்துகிட்டு வருவேன்னு தெரியும். பட் 200 எபிசோடு வரைக்கும்லாம் எடுத்துகிட்டு வருவேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. பட் இப்போது 200 எபிசோடு வந்து வந்தாச்சு. என்னால் சத்தியமாக நம்பவே முடியலை, அதுதான் உண்மை. பட் நான் 200 எபிசோட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக உங்களோட அன்பும் ஆதரவும் இல்லாமல் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, 200வது எபிசோடில் நிறைய பேர் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் நான் வந்து ஸ்டோரி படி தான் வந்துட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். 100வது எபிசோடுக்கு இதை கொடுக்கணும், 150வது எபிசோடுக்கு இதை கொடுக்கணும், 200 எபிசோடுக்கு தான் இதை கொடுக்கணும் அப்படின்னு நான் எதையுமே வந்துட்டு பிளான் வந்து பண்ணலை. ஸ்டோரி எப்படி மூவ் ஆகுதோ, ஸ்கிரிப்ட் எப்படி போயிட்டுருக்கோ அதுபடி தான் நான் எல்லா சீன்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்கேன். அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 5-6 எபிசோடுக்கு முன்னாடி தான் ஆதிமித்ரா அந்த சேர்ற சீனே நான் வந்து வச்சிருந்திருப்பேன். ஆதிமித்ரா, அர்ஜுன், வைஷு 4 பேருக்குமே. ஸோ நான் நினச்சிருந்தேன்னா 200 எபிசோடுக்கு நான் அதை கொடுத்துருந்துருக்கலாம். பட் எனக்கு வந்து என்னென்னா ஸ்டோரி மூவ் ஆகிட்டு இருக்குது, ஸ்கிரிப்ட் படி போகட்டுமே அப்படிங்கிறதுக்காக
அதான் நான் ஸ்கிரிப்ட் படி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். ஸோ அதனால தான் நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தை என்னால் 200 எபிசோடில் கொடுக்க முடியலை. அப்படி நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்காது. பிகாஸ் நான் வந்துட்டு மித்ரா அவங்க ஃபேமிலி கூட சேர்ற அந்த அந்த எபிசோடை வந்துட்டு கொஞ்சம் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அவசரமாக கொடுத்தேன் அப்படின்னா அது அது ஒரு நல்ல ஃபீலிங்கை வந்து உங்களுக்கு கொடுக்காது. அது ஒரு ஃபீல் குட்டாக வந்து இருக்காது, அவசரமாக சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் 200 எபிசோடில் நான் வந்துட்டு கொடுக்கல. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எல்லோரும் இந்த சீனை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டுன்னு. பட் என்னால் வந்துட்டு அதை கொடுக்க முடியல. பிகாஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் தான் அந்த ரீசன், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்காக உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே தேங்க்ஸ் அ லாட். எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தவே பத்தாதீங்க. ரொம்ப 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 நன்றி. ஸோ இதே மாதிரி உங்கள் அன்பையும் ஆதரவையும் எனக்கு லைக் பண்ணுறது மூலியமா, கமெண்ட் பண்ணுறது மூலியமா, சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமா, ஹைப் பண்ணுறது மூலியமா வந்து கொடுங்க. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கண்டிப்பாக நான் எப்போவுமே வந்து கொடுப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தவே பத்தாது. பிகாஸ் நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்னால தான் 200 எபிசோட் நம்ம நெருங்கியிருக்கோம். அண்ட் 200+ வந்துட்டு இப்போ போக போகுது. ஸோ 200 எபிசோடை தாண்டி நெஞ்சம் பேசுறது போக போகுதுன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் மட்டும்தான் காரணம். ஸோ அதுக்காக தான் உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் கவியரசி சிஸ்டருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ கவியரசி சிஸ்டருக்கும் கெரியண்ணாக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் விஷஸை மறக்காமல் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.